நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு ஒர்க்கு செய்யணுன்னா, கிராமத்து ஒர்க்கு செய்யணுன்னா எஸ்டிமேட் போட்டு மூவ் பண்ணிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ஒர்க் பண்ணி மேலிடத்துக்கு அனுப்பி பர்மிஷன் வாங்கி செஞ்சால் தாராளமாக செய்யலாம். எந்த கிராமத்துலேயும் இந்த வசதி இல்லைன்னு சொல்கிற வார்த்தையே இருக்காது. நான் 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் பஞ்சாயத்துக்காக. ஏன்னா எங்கள் ஏரியாவில் இவர் இருக்கல, பிரசிடெண்ட் இருக்கல. அதனால் மொத்தம் எங்கள் 7 கிளஸ்டர் இருந்துச்சு. அந்த 7 கிளஸ்டர் வரைக்கும் மொத்த வரைக்கும் 5 வருஷமாக பார்த்துக்கிட்டேன். நிறைய 122 சோப் பிட்டு, 200க்கு மேலே பாத்ரூமு, 50 வீடு கவர்மெண்ட் வீடு, அப்புறம் மாட்டு தொழுவு, இது அத்தனையும் செஞ்சு கொடுத்தேன். எஸ்டிமேட் நானே கணக்கெடுத்து எஸ்டிமேட் போட்டு மூவ் பண்ணி திரும்ப அந்த ஒர்க்கும் முடித்து கொடுத்து 100 நாள் ஒர்க்கும் முடித்து கொடுத்து 5 வருஷம் எந்த லஞ்சமோ எதுவும் இல்லாமல் செஞ்சுட்டு போயிட்டுருந்தேன். இந்த எலெக்ஷன் வந்ததுமே என்னை வெளியே துரத்திட்டானுங்க. கேட்டால் நான் 90 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் அது போட்ட காசு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே துரத்திட்டு கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருக்கானுங்க. ஏழை மக்கள் காசெல்லாம் சுரண்டிட்டானுங்க. அவங்க சுரண்டது இல்லாமல் அந்த 100 நாள் வேலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வேலை செஞ்ச மாதிரி கணக்கு காட்டி அதுலேயும் சுரண்டிட்டானுங்க. ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கண்ணா. இந்த ஆட்சி மாறினா பிறந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி சம்பாரிச்சிருக்கானுங்க. சாதாரண அந்த சாதாரண புக் ரைட்டிங் ஹெல்ப்பரு அவங்களே 4 பில்டிங் வாங்கியிருக்காங்க இந்த 4 வருஷத்தில். என்னை வெளியே துரத்திட்டு பிறகு மக்களுக்கு 100 நாள் வேலை இல்லை, எந்த ஸ்கீமும் இல்லைன்னுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே வீடு வந்து மாற்றி மாற்றி போட்டு சோப் பிட்டு பாத்ரூம் இதெல்லாம் மாற்றி மாற்றி கணக்கு போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேடியும் வாடகை வீட்டில் இருந்த லேடியெல்லாம் இன்றைக்கி 2 வீடு வச்சுருக்காங்க. சொந்தமாக வீடு லேண்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப அநியாயம் நடக்குதுண்ணா இந்த ஆட்சியில். தயவு செஞ்சு மாற்றுங்க. மக்கள் காசு மக்களுக்கே போய் சேரணும். யாரும் அதில் பங்கு கை வைக்கக்கூடாது. தாராளமாக செய்யலைண்ணா. அழகாக எஸ்டிமேட் போட்டு மூவ் பண்ணி மனசாட்சி இருக்கிறவங்க மேல் இடத்துல கலெக்டர் ஆகட்டும், நகராட்சியில் இருக்கிற பெரியவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி அவங்க மனசாட்சியோட ஓகே பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு வேலையும் எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி போய் சேர்க்கலாம். நான் 5 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேண்ணா. யார் காசும் யாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு செய்யலாம். அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்களுக்கு சேரலாம். என்னை வெளியே துரத்திட்டு பிறகு இத்தனை கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க. சேர வேண்டிய வீடு யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெட்டீஸுங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு போட்டிருக்காங்க வீடுங்க. அவங்களுக்கு மோல்டு வீடு போட்டு கொடுத்துருக்காங்க. காசு எடுத்து ரொம்ப கொள்ளையடிச்சிருக்காங்கண்ணா. அவங்களையும் ஓப்பனாக சொல்கிறாங்களாம், அந்த பொண்ணு இருந்துச்சேன்னா நாங்கள் போட்ட காசு எடுத்துருக்க முடியாது, அதனால தான் நாங்கள் வேணும்ட்டு அந்த பொண்ணை எப்படி வெளியே துரத்துறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு சாக்கு போட்டு துரத்துனோம். இன்றைக்கி நாங்கள் போட்ட காசு எப்படி எடுக்கிறதுன்னு ஐடியா இல்லாமல் தான் அந்த பொண்ணை வெளியே துரத்துனோம். நாங்கள் போட்ட காசு எடுக்கணும்ல. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 80 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லாத ஹெல்ப்பர்ஸுங்கெல்லாம் 2-3 பில்டிங் கட்டியிருக்காங்கண்ணா. அதெல்லாம் ஏழைகளுடைய காசு தானே. எவ்வளோ அசிங்கப்படுத்தி விளையாடுத்தி அனுப்பியிருக்காங்க தெரியுங்களா என்ன. எனக்கு அதுதான் மனம் கஷ்டமாக இருக்குது. 5 வருஷம் அந்த 7 கிளஸ்டருமே வேலை நிற்காமல் போயிட்டே இருந்துச்சு. இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை ரெடியாக இருக்கும். 5 வருஷமாக லீவுன்ற பேரே கொடுக்கல நான். 5 ஊருக்குமே அவங்கவுங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் 1 ரூபா கொள்ளையடிக்க முடியல. அவ்வளோ பாத்ரூமு, வீடு, சோப் பிட்டு இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கேண்ணா. காசுங்க கொள்ளையடிக்கிறவங்களெல்லாம் தடுக்கணுன்னா இந்த நாய்ங்கெல்லாம் வெளியே போனாதான், இந்த சொட்டத்தலைங்கெல்லாம் வெளியே போனாதான். விஜயண்ணா நீங்கள் வாங்க, தயவு செஞ்சு ஏழைகள் மக்கள் காசை சுரண்டாமல் பார்த்துக்கோங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏழைகளுக்கு தேவையான உதவிகள் அத்தனையும் போய் சேரணும். தாராளமாக செய்யலைண்ணா.